திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களின் குரல்களை நசுக்கும் நோக்கத்தோடு திமுக அரசு அடக்குமுறை ஆட்சியை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பைராப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கெட் அவுட் மோடி, ஸ்டாலின் கோபேக் என மாறி மாறி சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் நடக்கிறது. விலைவாசி உயர்வு பற்றியோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு பற்றியோ திமுக அரசு இதுவரை வாய் திறக்கவில்லை என விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை செயலாற்ற வேண்டும் என்ன இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பத்திரிகை துறை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் கண்டனத்துக்குரியது. இவர் மோடி கெட் அவுட், அவங்க பிஜேபி பொறுத்தவரையில் ஸ்டாலின் கெட் அவுட், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கெட் அவுட்னு போட்டுக்கிறாங்க. ட்ரெண்டாகி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கட்சியை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, அது ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மக்கள் வாழ்வதற்கு உரிய ஒரு அச்சமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசணும். இதை பேசுகிறதில்ல. விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை பற்றி பேசுறதில்ல. இன்றைக்கி சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டண உயர்வு, தேர்தல் வாக்கு நிறைவேற்றலை. இன்றைக்கி ஆசிரியர்கள் எடுத்துங்க, இந்த பட்டதாரிகள் ஆசிரியர் 2022 எக்ஸாம் வச்சிங்க, 23 ரிசல்ட் வந்தது, 24 செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தீங்க. ஏன் இன்னும் போஸ்டிங் கொடுக்கல? இன்னும் 72 வயதில் தாத்தாவாக உள்ள ஸ்டாலின் அப்பாவாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பள்ளி கல்வித்துறை குறித்தோ உயர்கல்வித்துறை வளர்ச்சி குறித்தோ தேசிய அளவிலான பாராட்டுகள் எதுவும் இல்லாத நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் மாறி மாறி பாராட்டிக் கொள்வது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். 72 வயசில் அப்பா அவனு ஆசைப்படுற ஒரே ஸ்டாலின் தான். வீணான வில்லங்க இது. அது எவனும் அப்பம் கிடையாது. சரிதானா? உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்க லாக்கி வழிய அன்பில் மகேஷ் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு லாக்கே கிடையாது. அதனால் ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு 0 அளவில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் ஸ்டாலின் யார்? ஸ்டாலின் யார்? இவருக்கு அன்பில் மகேஷுக்கு சிஎம். அவர் பாராட்டுறது பெரிய பாராட்டு சான்று எடுத்துக்கணுங்களா? இல்லை ஒரு உலக அளவில் ஒரு அமைப்பு அது தமிழ்நாட்டில் சர்வே பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்களா பள்ளி கல்வித்துறை நல்ல வளர்ச்சி பெற்றிருக்குன்னு? இவர் அவரை பாராட்டுறதா, அவர் இவரை பாராட்டுறதா, உதயநிதி ஸ்டாலினை பாராட்டுறதா, ஸ்டாலின் உதயநிதி பாராட்டுறதா, அன்பில் மகேஷ் உதயநிதி பாராட்டுறதா, உதயநிதி அன்பில் மகேஷை பாராட்டுறதா, ஸ்டாலின் அன்பில் மகேஷை பாராட்டுறதா, அன்பில் மகேஷ் ஸ்டாலினை பாராட்டுறதா, இதெல்லாம் இவங்களுக்கு மாற்றி மாற்றி பாராட்டி வேண்டியது தான்.